ஃபஸ்தகத் ஆசைப்பட்டார்கள். ஜௌஜத்துஹுல் ஹாமிலு கர்ப்பஸ்திரியான அவருடைய மனைவி ஆசைப்பட்டார்கள். தாலிக்க தாம அந்த உணவை ஆசைப்பட்டார்கள். ஃபத்தா அவர் வந்தார். ஜாரியத்தஹு அவருடைய பக்கத்து வீட்டுக்காரியிடம் அவர் வந்தார். ஃபகாலத் அந்த மனைவி சொன்னார்கள், பக்கத்தால் வீட்டுக்கு வந்தார், அந்த உணவை கேட்டாங்க, அதெல்லாம் இங்கே இல்லை. இந்த முஃபக்குடைய மனைவி எனக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதை வாங்கிறதுக்காண்டி பக்கத்து வீட்டுக்கு போகிறாரு. பக்கத்து வீட்டுக்கு போனோன்னே அந்த பெண் சொல்கிறாங்க, ஃபகாலத் அந்த பெண் பக்கத்து வீட்டு பெண் சொன்னாங்க, ஹலாலுன் லனா எங்களுக்கு ஹலால், ஹராமுன் அலைக்கும் உங்களுக்கு ஹராம் அப்படின்னு என்று சொன்னார்கள். இப்போ ஐத்தாமி நிச்சயமாக ஐத்தாமி என்னுடைய அனாதை குழந்தைகள் ஜாஉ பசித்திருக்கிறார்கள். சலாசத்த ஐயாமின் 3 நாட்களாக பசித்திருக்கிறார்கள். அப்படின்னா 3 நாளாக பட்டினியில் இருக்கிறார்கள், சாப்பிடாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ வஜத்து மைத்தத்த ஹிமாரின் கழுதையுடைய மையத்தை நான் பெற்றுக்கொண்டேன். வஜத்து பெற்றுக்கொண்டேன். மைத்தத்தை மைத்து ஹிமாரின் அப்போ இறந்து போன செத்து போன ஒரு கழுதையை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ கத்தவுத்து நான் துண்டாக்கினேன். மின்ஹா அந்த கழுதையிலிருந்து கித்துகத்தன் துண்டு துண்டாக. இப்போ தபகுத்துகா தொபஹ்துஹா அதை நான் சமைத்தேன். லஹும் அந்த குழந்தைகளுக்காக நான் சமைத்தேன். தஹிச முஃபக் இதை கேட்ட அந்த முஃபக்கு திடுக்கிட்டார். ஹீனமா சமிய ஹாதுல் ஹபர ஹீன நேரத்தில் சமிய கேட்ட நேரத்தில் ஹாதுல் ஹபர இந்த செய்தியை கேட்ட நேரத்தில் முஃபக் திடுக்கிட்டார். வசா இலா தாரிஹி விரைந்தார். இலா தாரிஹி தன்னுடைய வீட்டிற்கு விரைந்தார். ஹீயுடைய லமீர் தன்னுடைய வீட்டுக்குன்னு வச்சுங்க, தன்னுடைய வீட்டிற்கு விரைந்தார். ரஜ திரும்பி வந்தார். விசலாச மிகத்தின் 300 திரகத்தை கொண்டு திரும்பி வந்தார். அத்தஹா லி அஜ்ஜஹி அதை தயார் செய்து வைத்திருந்தார். லி அஜ்ஜஹி தன்னுடைய ஹஜ்ஜுக்கு தயார் செய்து வைத்திருந்த 300 திரகத்தை கொண்டு திரும்பி வந்தார். வகுத்தாஹா அதை கொடுத்தார். லி ஹாரிஜத்தில் அரும்பலத்தை அனாதை பெண்ணான பக்கத்து வீட்டு பெண்ணிடம் அருமையிலான விதவையான பக்கத்து வீட்டு அண்டை வீட்டு பெண்ணிடம் அதை கொடுத்தார்கள். அவர் கொடுத்தார். அந்த 300 திரகமை லி ஜாரியத்திகி தன்னுடைய பக்கத்து வீட்டு பெண்ணிடம் அருமலத்தின விதவையான தன்னுடைய பக்கத்து வீட்டு பெண்ணிடம் அந்த 300 திரகத்தை கொடுத்தார். வக்கால சொன்னார், ஃபன்ஃபிகி நீ செலவு செய், அலா ஐத்தாமிக்க உன்னுடைய அனாதை பிள்ளைகள் மீது நீ செலவு செய். ஃபஹிம அப்துல்லா இப்னு முபாரக் அவர்கள் விளங்கி கொண்டார்கள். சிர்ர ருயா அவருடைய கனவனுடைய ரகசியத்தை அப்துல்லா இப்னு முபாரக் அவர்கள் விளங்கி கொண்டார்கள். வாத மஸ்ரூரன் சந்தோஷப்பட்டவராக திரும்பி போனார். அப்துல்லா இப்னு முபாரக் ஆகிறவர் ஆரிஃபுன் ஜாஹிதுன் ஆரிஃபுன் ஞானி ஜாஹிதன் ஒரு துறவு மனப்பான்மை கொண்டவர். மினல் ஹியாரி தாபியின்களில் சிறந்த ஆரிஃபும் ஜாஹிதுமாக இருக்கும். அப்போ ஆரிஃபுனா அல்லாஹ்வை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம், ஞானி அப்படிங்கிற மாதிரி. உளித பிறந்தார். சனத்தன் 118 அதாவது 118 ஹிஜ்ரியில் பிறந்தார். வஃபிய வஃபாத்தாக்கப்பட்டார். பிஹீத்னா ஊர் பேர், ஈராக்கில் உள்ள ஒரு ஊரில் 181 மௌத்தானார். முலாஹலாத்துன் நஹ்வியா இலக்கண குறிப்புகள்.
இன்ன வஅஹ்வாத்துஹா இன்ன அன்ன லைத்த வலாக்கின்ன லஅல்ல கஅன்ன ஆதிகள் ஹுரூஃப் இந்த எழுத்துக்கள் ஆதிகள் ஹுரூஃபுல் சித்தத்து இந்த 6 எழுத்துக்கள் துசம்மா சொல்லப்படும். இன்ன வஅஹ்வாத்துஹா இன்ன அஹ்வாத்துஹா என்று சொல்லப்படும். தன்சிபு நசப் செய்யும் முப்ததாவுக்கு நசப் செய்யும். சம்மா இஸ்மஹா சொல்லப்படும். இஸ்மஹா அந்த முப்ததாவுக்கு அதனுடைய இஸ்மு என்று பெயர் சொல்லப்படும். தர்ஃபு ரஃபு செய்யும். ஹபருக்கு ரஃபு செய்யும். சம்மா சொல்லப்படும். அதற்கு சொல்லப்படும். ஹபரஹா அதனுடைய ஹபர் என்று பெயர் சொல்லப்படும். அப்போ இன்ன காணவ மாதிரி முபுத்ததாவிலையும் ஹபர்லையும் நுழையும். அப்படியே காணவுக்கு எதிர்ப்பதமான அமலை செய்யும். இன்னவுக்கு நசப் இது இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். அப்போ இந்த முபுத்ததா இஸ்முன்னு பேர் மாறிடும். ஹபர் இன்னோடைய ஹபருன்னு பேர் மாறிடும். அப்போ முபுத்ததாவுக்கு இன்னோடைய இஸ்முன்னு பேர் மாறிடும். ஹபருக்கு இன்னோடைய ஹபர்னு பேர் மாறிடும். அம்சிலா உதாரணம். இன்ன நிச்சயமாக முவஃபக் கரீமன் முவஃபக் ஆகிறவர் கரீமன் சங்கமிக்காராக இருக்கும். அலிமை என்றாலும் இது முடிஞ்சு. அலிமை அறிந்து கொண்டார். அப்போ இன்ன அர்ஃபு தைக்கிது முவஃபக் இன்னோடைய இஸ்மு கரீம் இன்னோடைய ஹபரு. அப்போ இன்னும் நுழையிறதுக்கு முன்னாடி முவஃபக்குங்கிறது முபுத்ததா கரீமுங்கிறது ஹபரு. அப்போ இப்போ இன்னும் நுழைஞ்ச பின்னாடி இன்னுடைய இஸ்மு முவஃபக்கு இன்னுடைய ஹபர் கரீம். எல்லாத்துக்கும் இதே போல தான். எல்லாமே அப்படி தான். இன்னும் நுழையிறதுக்கு முன்னாடி முபுத்ததா இது ஹபரு. இன்னும் நுழைஞ்ச பின்னாடி இது தன் கண்ட்ரோல் எடுத்துக்கும். இன்னோடைய இஸ்மு இன்னோடைய ஹபரு அப்படின்னு பேர் மாறிடும். அலிமை அறிந்து கொண்டான். அன்னல் ஜாரத்த ஃபகீரத்தன் அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரி ஏழை என்று அறிந்து கொண்டான். வலாக்கின்ன நாச என்றால் மக்களாகிறவர்கள் காஃபிலுன அசட்டையாக இருக்கிறார்கள். கண்ண ஜீரான நிச்சயமாக அண்டை வீட்டுக்காரர்கள் நாயிமுன் தூங்குபவர்களை போன்று இருக்கிறார்கள். இப்போ லைத்தல் அக்னியா செல்வந்தர்கள் ஆக வேண்டுமே. முத்த நப்பிஹூன விழிப்புணர்வு பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டுமே அப்படின்னு அர்த்தம். லல்ல ஃபுகரா ஏழைகள் ஆக வேண்டுமே. மஸ்ரூரூன சந்தோஷம் கொண்டவர்களாக ஆக வேண்டுமே. அப்போ இன்னும் அண்ணன் இதில் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. திரும்ப சொல்கிறாங்க. இன்னும் இந்த 6 எழுத்தும் முபுத்ததா ஹபரில் தான் நுழையும். முபுத்ததா இஸ்முன்னு பேர் மாற்றிக்கும். ஹபரை ஹபர்னு பேர் மாற்றிக்கும். இன்னோடைய ஹபர்னு பேர் மாற்றிக்கும். அப்போ இன்னோடைய முபுத்ததாவுக்கு பேர் இன்னோடைய இஸ்மு மாறிடும். ஹபருக்கு இன்னோடைய ஹபர்னு பேர் மாறிடும். இன்னோடைய இஸ்முக்கு நசப் செய்யும். இன்னோடைய ஹபரு ரஃபோ பெறும். தத்ரிபாத் பயிற்சிகள் நக்ரவு இஸ்தஹா இஸ்தஹி தஹிச இதுஹசு இதை பார்த்து அப்படியே படிச்சிங்க. இதுக்குள்ளே அர்த்தம் எல்லாம் பாடத்தில் இருக்குது, பார்த்து எழுதிங்க. நக்தூப் மோனா பொருளை கூறுவோம். ஹிவாரும் எல்லாமே பாடத்தில் இருக்குது, பார்த்து எழுதிங்க. அடுத்து நக்தசிபு சியாக்கத் சூழலை விவரிப்போம், கண்டுபிடிப்போம். கம் ஹஜ்ஜன் மினன்னாசி ஹாதலாம் கம் ஹஜ்ஜ மினன்னாசி மக்களிலிருந்து ஆதலாம் இந்த வருடம் எத்தனை பேர் ஹஜ்ஜு செய்தார்கள். வபி பரக்கத்தி ஹஜ்ஜி அவருடைய பரக்கத்தினால் குபில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஹஜ்ஜுல் குல் எல்லோருடைய ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யார் யார்கிட்ட சொன்னது, எல்லாத்துக்கும் அதே தான். யார் யாரிடம் சொன்னது, எப்போது சொன்னது, அதற்கான சூழலை விவரி. அதுதான் கேள்வி. சூழலை விவரிப்போம்னா சூழலை கண்டுபிடிப்போம்னா இந்த சூழலை வச்சு எழுதுங்க அப்படின்னு அர்த்தம். ஹலாலு நன்னா ஹராமுன் அலைக்கும் யார் சொன்னா, யார்கிட்ட சொன்னா. வன்ஃபிக்கி நீ செலவு செய் அலா ஐத்தாமி இது யாருடைய வார்த்தை, யாருக்கு சொன்னது, எப்போ சொன்னது, என்ன சுச்சுவேஷனு அப்படிள்ள பதில் எழுதிடுங்க. நல்புத்து பிளஸ்கால் நல்புத்து மட்டுப்படுத்துவோம். பிளஸ்கால் சக்கலை கொண்டு அப்படின்னா யாராப் செய்வோம் அப்படின்னு அர்த்தம். ஜேர்ஜவர் போடுங்க அப்படின்னு அர்த்தம். முஃபக்கு ரஜுலுன் முபாரக்குன் இன்னல் ஐத்தாம ஜாய் உன் லல்லல் ஃபக்கீர சாபிருன் கான லல்ல ஃபக்கீராக கூடும்
பொறுமையானவனாக ஆகக்கூடும். கான கானசைக் அந்த பெரியவர் ஆகிவிட்டார். ஜாகிதன் துறவு மனப்பான்மை கொண்டவராக ஆகிவிட்டார். வாஜிபுல் மஞ்சள் வீட்டுப்பாடம். இது தயார் செய்வோம் ஃபிக்ரத்தைனி 2 கட்டுரையை அன் கிஸ்ஸத்தி அப்துல்லா இப்னு முபாரக் அப்துல்லா இப்னு முபாரக்கை பற்றி அல் முவஃபக்குடன் அப்துல்லா இப்னு முபாரக்கை பற்றி 2 கட்டுரையை நாம் தயார் செய்வோம். முன்னாடி அர்த்தம் முவஃபக்கு ரஜுல் முபாரக் சங்கைமிக்க மனிதர். இன்ன அயாத்தமி ஐத்தாம் இன்ன ஐத்தாம்னா இவங்க அந்த அனாதை பிள்ளைகள் ஜாயிவன் பசித்திருக்கிறார்கள், பட்டினியோடு இருக்கிறார்கள். ஓகே, இந்த பாடம் இதோட முடியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடம் அம்சக் மாலக்க ஃபைன்னமா உபுத்துலீத்தும் அப்படிங்கிறது அடுத்த பாடம். ஓகே, ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.